ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை கர்த்தருடைய நாமத்தினால் அன்போடு வரவேற்கிறேன். அப்போஸ்தலரின் நடபடிகள் 13வது அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானதை எல்லாம் அவன் செய்வான் என்று தேவனே அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக தாவீது மாறினதற்கு காரணம் அங்கே வசனத்திலே சொல்லப்படுகிறது. தேவ வார்த்தையினாலே நான் எச்சரிக்கப்படுகிறேன். நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களிலும் தேவனுடைய வார்த்தை வெளிப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். சங்கீதம் 119:67, நான் உபத்திரவப்படுகிறதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன், பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். தாவீது சொல்லுகிறான் 119ஆம் சங்கீதத்திலே 101வது வசனத்திலே, உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். தாவீதை பாவத்தில் விழுந்து விடாதபடி, பாவத்தில் விழுந்து தேவனை விட்டு தூரம் போய்விடாதபடி அவன் செய்த ஒன்று, தேவனுடைய வசனத்திற்கு காத்து தேவனுடைய வசனத்தில் நடந்து தன்னுடைய கால்களை பொல்லாத வழிகளுக்கு விலக்கி பாதுகாக்கிறான். 105வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. ஒரு தேசத்தினுடைய ராஜாவுக்கு வெளிச்சமாக தீபமாக இருக்கின்ற ஒன்று கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் இரவும் பகலும் தியானித்து கர்த்தருடைய வசனத்திலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக மாறிவிடுவோம். தேவனுடைய வார்த்தையும் தீய வழிகளும் ஒன்றுக்கு ஒன்று விரோதமானது. தீய வழிகளும் தேவனுடைய வார்த்தையும் ஒன்றாக கலந்து ஒரு நாளும் இருக்கவே இருக்காது. சங்கீதம் 105 தாவீது சொல்லுகிறான், உன்னுடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. வெளிச்சமாயிருக்கிற தீபமாயிருக்கிற தேவ வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு தேவனுடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நடப்போம். தேவனுடைய வார்த்தை நம்முடைய நடத்தைக்கு தவறி போகாத வழிகாட்டியாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை சரியான பாதையில் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை நாம் புறக்கணித்து தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் தேவ வார்த்தையை மீறி, வசனத்தை மீறி ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையை நாம் இருளாக்கி கொள்ளுகிறோம். ஆகவே கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு தேவ வார்த்தையின் பக்கமாக திரும்பி தேவ வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நடந்து தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக நாம் மாறுவோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவனே, உம்முடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானித்து உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக வாழ மாற எங்களுக்கு அந்த கிருபையை தந்து கர்த்தர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.